உடல் உஷ்ணம் இருக்கா? அதாவது உஷ்ணம் இருக்குன்னா, இது உடல் சூடுன்னே நமக்கு தெரியாம நெறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நமக்கு என்ன ஆகும்னா, நெறைய பிரச்சனைகள் உடல்ல ஏற்பட ஆரம்பிச்சுருது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம்? ஈஸியா சிம்பிள் டிப்ஸ் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றத இந்த உடல் சூடு இருந்தா எனக்கு எந்த மாதிரி இருக்கும்? சிலர் கரெக்ட்டா சொல்வீங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரிங்க, குளிர்காலமா இருந்தாலும் சரி, எனக்கு மட்டும் உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உடம்பு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பேசிக்கா இந்த அசிடிட்டின்னு சொல்ற ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, உடல் சூடு இருக்கு, பித்தம் அதிகரிச்சு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு நான் எந்த மாதிரியான விஷயங்கள ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய உடல் உஷ்ணத்தை தணிக்கணும். எந்த மாதிரியான கிளைமேட்டா இருந்தாலும் சரி, இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா, உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய இந்த சிகிச்சைகள், இந்த சிம்பிள் டிப்ஸ் எல்லாமே நமக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சரி, என்ன மாதிரி என்னங்க நான் பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நெறைய மெடிசின்ஸ் எடுப்பாங்க. வெளியில சொல்றதுக்கே ஒரு சிலருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னே எனக்கு தெரியலங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா, உஷ்ணம் தான் மெயின் ரீசன். ஸோ வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் உஷ்ணம் இருக்கா? அதாவது உஷ்ணம் இருக்குன்னா, இது உடல் சூடுன்னே நமக்கு தெரியாம நெறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நமக்கு என்ன ஆகும்னா, நெறைய பிரச்சனைகள் உடல்ல ஏற்பட ஆரம்பிச்சுருது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம்? ஈஸியா சிம்பிள் டிப்ஸ் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றத இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரிங்க. உடல் சூடு இருந்தா எனக்கு எந்த மாதிரி இருக்கும்? சிலர் கரெக்ட்டா சொல்வீங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரிங்க, குளிர்காலமா இருந்தாலும் சரி, எனக்கு மட்டும் உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உடம்பு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பேசிக்கா இந்த அசிடிட்டின்னு சொல்ற ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, உடல் சூடு இருக்கு, பித்தம் அதிகரிச்சு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். சரிங்க. அப்படி என்னங்க எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண் எரிச்சல். நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்களுக்கு இந்த மழை காலமா இருந்தாலும் சரி, கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மாரி ஃபீவரிஷா இருக்கிற மாதிரி இருக்கும். உடல் வந்து ஒ ஒரு வெப்பத்தன்மை இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் அதிகமான தலைமுடி உதிர்தல். எனக்கு சம்மர் டைம் மட்டும் இல்லைங்க. மழை காலமா இருந்தாலும், வின்டரா இருந்தாலும் தலைமுடி உதிர்ந்துகிட்டே இருக்கு. என்ன உணவு சாப்பிட்டாலும் உடல் மெலிஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிளினிக்லயும் இந்த மாரி உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்டு உடல் எடை ஏறாமல் இருக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. நாடி புடிச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப கரெக்ட்டா தெரியும். ஸோ பிடிக்கும்போதே தெரிஞ்சிரும். என்னங்க பித்தம் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு. ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா வராங்க. ஸோ அவங்க நாடி பிடிச்சு பார்க்கும்போது பித்தம் அவ்வளவு அதிகமா இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. அவங்களோட உடல் எடை வெறும் 27 கிலோ. என்னங்க சொல்றீங்க? ஆல்ரெடி எனக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு. 2 குழந்தைகள் இருக்கு. இப்போ 5 வருடங்களாக உடல் எடை காரணமே தெரியாம எனக்கு குறைஞ்சுகிட்டே வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னடான்னு பார்த்தா, நாடி பிடிச்சு பார்க்கும்போது தெரியுது அவ்வளவு உடல் உஷ்ணம். இந்த உஷ்ணம் உடல உருக்கிக்கிட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கு நார்மலா என்ன இருக்குன்னா, அல்சர் பிரச்சனை மட்டும் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சர் பிரச்சனை அவங்களுடைய எண்டோஸ்கோப்லாம் எடுத்து அந்த ரிசல்ட் பார்க்கும்பொழுது என்னன்னா, ஆண்டல் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு ரிசல்ட் இருக்கு. அப்போ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தானே அப்படின்னு நம்ம விட்டோம்னாலும், அதிகமான உடல் உஷ்ணம் ஏற்பட்டு ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னா, உடல் அப்படியே உருகிக்கிட்டே வந்துருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ நெறைய பேருக்கு ஆண்களா இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நைட் தூங்குறச்ச ஆண்களுக்கு நாக்டூர்னல் எஜாகுனேஷன் அதாவது தூக்கத்தில் விந்து வெளியேறுவது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, என்னதான் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உடல் உஷ்ணத்தை நம்மளால தணிக்கவே முடியாது. அதே மாதிரி பெண்கள் நீங்க கவனத்துல வைக்க வேண்டிய ஒரு விஷயம் வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இது 2மே இருந்ததுன்னா, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, எங்க போய் இத வெளியில சொல்றது? யார்கிட்ட போய் கேட்கறது? அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அதே மாதிரி பெண்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்னா புளிப்பு.
புளிப்பாக எதாக இருந்தாலும் சரி, இனிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவோம். நீங்கள் புளிப்பு சுவை சாப்பிட சாப்பிட அதுலேயும் முக்கியமாக புளி சேர்த்து வத்த குழம்பு சாப்பிட்றேன், மீன் குழம்பு சாப்பிட்றேன், காரக்குழம்பு இந்த மாதிரி புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த அதிகமான புளி உங்கள் உடலில் என்ன செய்யுதுன்னா, ரத்தத்தை விருத்தி செய்யாது. நம்மளுடைய போன் மேரோவில் நம்ம செல்கள் உற்பத்தி ஆகிறத அது வந்து தடுத்துரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து உங்களுக்கு அனிமியா அப்படின்ற பிரச்சனை வரும். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை வரும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் உடலை உருக்கிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெள்ளைப்படுதலும் இரவு நேரத்தில் நமக்கு விந்து வெளியேறுவதும் ஆண்களுக்கு என்ன செய்யுதுன்னா, கண்டிப்பாக உடல் எடை மெலிஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்கலாம். கடகடன்னு வெயிட் கெயின் ஆகுதா, அது ரீசன் வேற. இந்த மாதிரி உணவு சாப்பிட்டாலும் உடல் உருக்கிக்கிட்டே வருதுன்னா, அதிகமான பித்தம், பித்தத்தினால் வரக்கூடிய உடல் உஷ்ணம். இதை ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு நான் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல் உஷ்ணத்தை தணிக்கணும். எந்த மாதிரியான கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த சிகிச்சைகள், இந்த சிம்பிள் டிப்ஸ் எல்லாமே நமக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சரி, என்னங்க நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரோட்டீன் நிறைந்திருக்க உணவுகள் முதல்ல நீங்கள் கவனம் செலுத்தணும். கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் கவனம் செலுத்தணும். புளிப்பு தொடவே கூடாது, இனிப்பு தொடவே கூடாது. இந்த 2 சுவைகளும் கண்டிப்பாக விட்டு பாருங்களேன். உடல் உஷ்ணம் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இரவு உறக்கம் மிக அவசியம். ஸோ தவறாமல் நீங்கள் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க, இதற்கு அப்புறம் நான் என்னென்னலாம் உணவில் சேர்த்து சாப்பிடணும்? உடனடியாக இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய நாக்டர்னல் எஜாகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையும் குறைவதற்கு நான் என்னங்க செய்யணும்? ரொம்ப சிம்பிள். மோர். காலையில் கொஞ்சம் மோர் குடிச்சிடணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் உங்களுக்கு அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்க பயன்படுது. அல்லது நீர் ஆகாரம் அவ்வளோ சிறந்ததுங்க. நீர் ஆகாரம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னா, உங்களுடைய சாதம் மதிய நேரத்துலையும் நீங்கள் சாதம் வடித்து வைக்கிறீங்கன்னா, இரவு அதில் தண்ணீர் விட்டுறணும். அதுலேயே கொஞ்சமாக நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை அதிலே போட்டு வச்சுருங்க. இரவு முழுவதும் சின்ன வெங்காயம் அதிலே இருக்கட்டும். காலையில் லேசாக நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணீரை மட்டும் ஒரு 200 ml குடிச்சிட்டு வாங்களேன். ஒரு வாரத்துக்கு 3-4 நாள் நீங்கள் இதை குடிக்கும்போதே உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் குறைந்து உடல் பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக ஒரு வழிமுறை சொல்லட்டுமா? நல்லெண்ணெய் வந்து உடல் சூட்டை குறைப்பதற்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லெண்ணெயை தாண்டி வேறு விஷயம் இல்லைன்னே சொல்லலாம். இந்த நல்லெண்ணெயை நான் எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, 10 ml நல்லெண்ணெய் காலையில் எடுத்துக்கணும். காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லியூக் வார்ம் வாட்டர் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சிருங்க. நல்லெண்ணெய் ஒரு 10 ml, அதில் வந்து ஒரு 10 துளிகள் எலுமிச்சை சாறு. இந்த காம்பினேஷன் நீங்கள் இது வரைக்கும் பயன்படுத்தியே இருக்க மாட்டீங்க. இந்த பித்தத்தை குறைப்பதற்கு உங்களுக்கே தெரியுங்க. பித்தம் அதிகமாகிடுச்சா எலுமிச்சம்பழம் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன உனக்கு பித்தம் தலைக்கேறிச்சா எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நல்லெண்ணெயை வந்து ஒரு 10 ml, அதில் ஒரு 10 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு நல்லா கலந்து காலையிலே குடிச்சிடணும். ஸோ இது எப்பப்பெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, கண் எரிச்சல் இருக்குது, அதிகமான ஹேர் ஃபால், மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம், உடலில் அடிக்கடி எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குங்க. யாராவது ஏதாவது சொன்னால் உடனே எனக்கு ஃபீவர் வர மாதிரி ஆகிடுது. சில விஷயங்களை நினைக்கும் போதே எனக்கு வந்து அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கிற மாதிரி இருக்குன்னெலாம் சொல்வீங்க. அந்த மாதிரி உடல் சூடு நமக்கு கட்டுக்கடங்காமல் அதிகமாகும்போது அந்த நல்லெண்ணெயோடு கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சு பாருங்கள். நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உணவு இது எல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான புளி சேர்த்த உணவோ, இனிப்பு சார்ந்த உணவோ, அவுட் சைட் ஃபுட்ஸ், முக்கியமாக பார்த்தோம்னா நான்வெஜ். ஸோ நான்வெஜ்ஜில் முக்கியமாக இதனுடைய சிக்கன் ஐட்டம்ஸ். ஸோ இது எப்போ நீங்கள் விடுறீங்களோ அப்போ தான் உடல் உஷ்ணம் குறையும். முழுவதுமாக இல்லை, குறைந்தது 1 மாதமாவது நீங்கள் இந்த நான்வெஜ்ஜில் இந்த சிக்கன் ஐட்டம் மட்டும் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் நாட்டுக்கோழி சாப்பிட்லாமா? அதுவும் தேவையில்லை. ஸோ இது வந்து பொதுவாகவே சிக்கன் சொல்கிற இந்த நான்வெஜ் பொதுவாகவே நம்ம உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
சரிங்க. இந்த தேவையில்லாத இந்த உடல் உஷ்ணத்த வேறு எப்படிங்க நான் வந்து தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பூசணி உங்களுக்கு அருமையான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இது இது ரெகுலரா இந்த வெண்பூசணியில ஒரு கூட்டு செய்தோ, இல்ல சிறுபருப்பு சேர்த்து ஒரு கூட்டாகவோ, இல்ல இத தயிர் சேர்த்து பச்சடியாகவோ நம்ம சாப்பிடலாம். இத சாறு எடுத்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த வெண்பூசணியோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வாழைத்தண்டு, இந்த வெண்பூசணி, வாழைத்தண்டு நீங்க 2மே சேர்த்து நல்ல ஜூஸ் எடுத்து ஒரு 100 எம்எல் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது, எந்த டைம்லங்க, ஈவினிங் டைம்ல கூட நம்ம குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும்போது உடல் உஷ்ணம் நமக்கு தணியறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த குமரி தைலம் ரொம்ப சிறந்ததுங்க. நீங்க எவ்வளவு நாள் உங்களுக்கு உடல் உஷ்ணம் இருந்தாலும் அது தணிவதற்கு குமரி தைலம் அவ்வளவு சிறந்ததான ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு குடுக்கணும்னா, குமரி தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ குமரி தைலம் அப்படின்ற இந்த தைலத்த வாங்கி லேசா தலையில அப்ளை பண்ணிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீர்ல குளிக்கணும். இந்த மாதிரி வெந்நீர்ல குளிக்கும்போது, உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம், அந்த சூடு, கண் எரிச்சல், பித்தப்பையில இருக்கக்கூடிய பிரச்சனை, அதிகமான பித்ததோடம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த குமரி அப்படின்னு சொல்றது கற்றாழை தான். இந்த கற்றாழை ஜெல் மாதிரி எடுத்தும் நம்ம பயன்படுத்தலாம். இல்ல கற்றாழை ஜூஸா நம்ம தினம்தோறும் குடிக்கும்பொழுதும் தேவையற்ற அந்த உடல் உஷ்ணம் உங்க உடலை விட்டு வெளியேறுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நெறைய மெடிசின்ஸ் எடுப்பாங்க. வெளியில சொல்றதுக்கே ஒரு சிலருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னே எனக்கு தெரியலங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா, உஷ்ணம் தான் மெயின் ரீசன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான் இப்ப நான் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம உடல் உஷ்ணம் குறைந்து உடல் எடை அதிகரிக்கும். நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு செரிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.